மன்னரும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பு இல்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றலை பற்றிய அழகான விடயம் என்னவென்றால், அதை உங்களிடமிருந்து யாராலும் பறிக்க முடியாது. கல்வியே சிறந்த நண்பன். கற்றவர் எல்லா இடங்களிலும் மதிக்கப்படுகிறார். கல்வி அழகையும் இளமையையும் வெல்லும். கல்வியின் நோக்கம் மாணவர்களின் மனதை உண்மைகளால் நிரப்புவது அல்ல, அவர்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுப்பதே என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவை திறப்பவன் ஒரு சிறைச்சாலையை மூடுகிறான். கல்வி என்பது ஒரு செலவு அல்ல, அது ஒரு முதலீடு என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த உலகை திறப்பதற்கான சாவி கல்வி, சுதந்திரத்திற்கான கடவுச்சீட்டு கல்வி. கல்விக்கு முடிவே இல்லை. ஒரு புத்தகத்தை படித்து தேர்வில் தேர்ச்சி பெற்று முடிப்பதல்ல கல்வி. நீங்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை முழு வாழ்க்கையும் ஒரு கற்றல் செயல்முறையே. ஒரு மனிதன் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைப்பதை கற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. ஒரு மனிதன் தனக்கு ஏற்கனவே தெரியும் என்று நினைப்பதை கற்றுக்கொள்வது சாத்தியமற்றது. கல்வி என்பது இருளிலிருந்து ஒளியை நோக்கி நகர்வது. கல்வியே சுதந்திரத்தின் தங்க கதவை திறப்பதற்கான சாவியாகும். கல்வியானது படிக்க தெரிந்த, ஆனால் படிக்க தகுந்தவற்றை வேறுபடுத்தி பார்க்க முடியாத ஒரு பரந்த மக்களை உருவாக்கியுள்ளது. படித்ததை பிரதிபலிக்காமல் படித்துக் கொண்டே இருப்பது ஜீரணிக்காமல் சாப்பிட்டுக் கொண்டே இருப்பதை போன்றது. கல்வியின் உயர்ந்த நோக்கம் அறிவு அல்ல, செயல். கல்வியின் நோக்கம் வெறுமையான மனதை திறந்த மனதாக மாற்றுவதாகும். எல்லா பதில்களையும் தெரிந்து கொள்வதை விட சில கேள்விகளை தெரிந்து கொள்வது சிறந்தது. கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் பழங்கள் இனிப்பானவை. இந்த உலகை மாற்றுவதற்கு உங்களால் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. தகவல் ஒரு அறிவு அல்ல, அறிவின் ஒரே மூலம் அனுபவம் மட்டுமே. ஞானத்தை அடைய உங்களுக்கு அனுபவம் தேவை. அறிவை விட கற்பனை முக்கியமானது. அறிவுக்கு எல்லை உண்டு, கற்பனை உலகை சுற்றி வருகிறது. கல்வி என்பது ஒரு ஆயுதம், அதன் விளைவு அதை பிரயோகிக்கும் கைகளால் தீர்மானிக்கப்படுகிறது. சிலர் கல்லூரிக்கு செல்லாமலேயே கல்வி கற்கிறார்கள், மற்றவர்கள் கல்லூரியை விட்டு வெளியே வந்த பிறகுதான் கல்வி கற்பார்கள். கற்றலை நிறுத்தும் எவரும் 20 அல்லது 80 வயதினராக இருந்தாலும் வயதானவரே. கற்றலை தொடரும் எவரும் இளமையாக இருப்பார்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் உங்கள் மனதை இளமையாக வைத்திருப்பதுதான். ஒரு மனிதனின் உண்மையான கல்வி அவன் பள்ளியை விட்டு வெளியேறிய பிறகே தொடங்குகிறது. உண்மையான கல்வி ஒழுக்கமான வாழ்க்கையின் மூலம் பெறப்படுகிறது. தங்களின் தெரிவை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்ய தயாராக இல்லாவிட்டால் ஜனநாயகம் வெற்றி பெறாது. எனவே ஜனநாயகத்தின் உண்மையான பாதுகாப்பு அரண் கல்வி. கல்வி இல்லாத பகுத்தறிவு, பகுத்தறிவு இல்லாத கல்வியை விட சிறந்தது. கற்றுக்கொண்டே இருக்கும் வரை உங்களால் இளமையாக இருக்க முடியும். குடிமக்கள் கல்வியறிவு பெறாதவரை எந்த ஒரு நாடும் உண்மையில் அபிவிருத்தி அடைய முடியாது. வாசித்தல் மற்றும் மேலும் மேலும் அதிக அறிவை பெறுதலை விட சிறந்தது எதுவும் இல்லை. கல்வி அறிவு பெற்றவராக இருப்பதே ஒரு புரட்சியாளரின் முதற்கடமை. கல்வி இல்லாத மேதை சுரங்கத்தில் உள்ள வெள்ளி போன்றவர். அறிவு எப்பொழுதும் அறியாமையை ஆளும். எனது மாணவர்களுக்கு நான் ஒருபோதும் கற்பிப்பதில்லை, அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்த மட்டுமே முயற்சிக்கிறேன். ஆசிரியர்கள் கதவை திறக்கிறார்கள், ஆனால் நீங்கள் தான் உள்ளே செல்ல வேண்டும். நீங்கள் நாளையே இறந்து விடுவீர்கள் என்பது போல வாழுங்கள். நீங்கள் என்றென்றும் வாழ்வீர்கள் என்பது போல கற்றுக்கொள்ளுங்கள். அறிவில் முதலீடு செய்வது சிறந்த வட்டியை கொடுக்கும். தோல்வியில் இருந்தே கற்றல் தொடங்குகிறது. முதல் தோல்வியே கல்வியின் ஆரம்பம். கல்வி இல்லாத குழந்தை சிறகு இல்லாத பறவை போன்றது. கற்றறிந்தவர்களாக இருப்பது மட்டுமல்ல, நல்லொழுக்கத்துடன் இருப்பதும் மிகவும் முக்கியமானது. நல்ல கல்வியின் மூலம்தான் உலகில் உள்ள அனைத்து நன்மைகளும் உருவாகின்றன. அறிவை ஞானமாக மாற்றி ஞானம் குணத்தில் வெளிப்பட்டாலன்றி கல்வி என்பது ஒரு வீணான செயலாகும். இன்றைய கல்வியானது அன்றாட வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலையோ மனுறுதியையோ மாணவர்களுக்கு வழங்கவில்லை. கல்வித்துறை அறியாமையின் விளையாட்டு மைதானமாக மாறிவிட்டது. நல்ல நடத்தையே கல்வியறிவு பெற்றவரின் அடையாளம். 10 புத்தகங்களை படித்ததால் மட்டுமே நீங்கள் படித்தவர்கள் இல்லை. இன்றைய கல்வி முறை கற்றவரை சுயநலவாதியாக்குகிறது. அந்த நபரை புலன்களுக்கு அடிமையாக்குகிறது. அதன் விளைவாக அந்த நபர் தனது தெய்வீக தன்மையை மறந்து விடுகிறார். நாம் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறோமோ நாம் அவ்வளவு அதிகமாக நம் அறியாமையை அறிந்து கொள்கிறோம். அதிகமாக கற்றுக்கொள்ளும் தன்மை எப்போதும் வளர்வதை கொண்டுள்ளது. வாழ்க்கையில் ஒரே உண்மையான தோல்வி என்பது அதிலிருந்து கற்றுக்கொள்ளாதது. கல்வி சுதந்திரத்தின் தங்க கதவை திறப்பதற்கான சாவியாகும். ஒரு தலைமுறையின் பள்ளிக் கொள்கை அடுத்த தலைமுறையின் அரசியல் கொள்கையாக இருக்கும். அறிவியல் வளர்ச்சி பிறப்பில் தொடங்கி இறந்தது வரை நிறுத்தப்பட வேண்டியது. கற்றல் சந்திக்காத நிலையாக இல்லை, அதற்கான ஆர்வமும் முயற்சியும் தேவை. தகவலை பகிர்வதே கல்வி அல்ல. வாசிப்பது முற்றிலும் உணர்வின்றி இருப்பது, உணவில்லாமல் சாப்பிடுவது போலவே. நல்ல கேள்விகள் எளிதான பதில்களை விட முக்கியமானவை. ஒரு கல்வி நீங்கள் எவ்வளவு நினைவில் வைத்திருப்பதோ அல்லது எவ்வளவு அறிந்திருப்பதோ அல்ல, நீங்கள் என்ன அறிந்தீர்கள் மற்றும் என்ன அறியவில்லை என்பதை கற்றுக்கொள்ளும் திறனை பற்றியது. மாற்றம் உண்மையான கற்றலின் முடிவாகும்.
கல்வி ஒரு நிலையான இராணுவத்தை விட சுதந்திரத்தை பாதுகாக்க எதற்கும் மேலானது. கல்வி சமூகம் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு செல்லும் போது அதன் ஆன்மீகம். மனதை வளர்ப்பது உடலுக்கு உணவு போல் தேவை. அறிவு சக்தி, தகவல் விடுவிக்கும். கல்வி முன்னேற்றத்தின் அடிப்படை. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் என்னை உருவாக்குவதற்கான மிகச்சிறந்த கல்வி சுயமாக கற்றல். உண்மையான தோல்வி என்பது கற்றுக்கொள்ளாதவை. கல்வி எல்லா செயல் மற்றும் செழிப்புக்கு அடிப்படையாகும். அறிவு எப்போதும் அறியாமையை ஆளும். வாசிப்பது மற்றும் அதிக அறிவை பெறுதல் சிறந்தது. கல்வி என்பது அழகான நடைமுறைகளின் தொகுப்பாகும். அறிவியல் வளர்ச்சி ஒரு பரிணாமத்தை போன்றது. கல்வி என்பது நல்ல முறையில் பாத்திரமற்றது. அறிவியல் என்பது வலுவான கருவியுடன் ஒப்பிடும். கல்வி என்பது பார்வையால் மட்டுமல்ல, ஆன்மாவால் வாழ வேண்டும். அறிவின் வளர்ச்சி எல்லா முறைகளிலும் முக்கியமாகும். வாழ்க்கையில் கற்றலின் முடிவுகள் முற்றிலும் நிதானமாகும். நேர்மையான கல்வி ஒரு நிமிடம் கூட பழையதாகாது. எளிதில் கிடைக்கும் கல்வி மிகவும் பொறுப்பாக இருக்கும். அறிவியல் ஒரே முறை மட்டும் பெற்றுவிடப்படும். எப்போதும் நம்பிக்கையுடன் கற்றல் காப்பாற்றும். தோல்வியின் ஆரம்பத்தில் கற்றல் இருக்க வேண்டும். ஒரு உண்மையான கல்வி தன்மையை பெற்றுவிடுவது. கல்வி என்பது இடையே வழங்கிய கருவியாகும். முழுமையாக புரிந்து கொள்வது ஒரு சாதனை. தனிப்பட்ட உளவியல் பலவீனங்கள் மாறும் என்றும் கற்றல் தொடங்குவது. தனிப்பட்ட அங்கீகாரங்கள் உடனடியாக மாறும். சுயமாக கற்றல் மிகவும் அதிகம். சரியான கற்றல் துல்லியமாக இருக்கும். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, நம்ம பியூசுரா டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.